அதுதான் நான் சொன்னேன்ல, சின்ன வயசுலேருந்தே நான் ஸ்டேஜ் ஆர்டிஸ்ட். ஸோ அப்பா, அம்மாவோட விருப்பத்துக்காக ஏதோ படிக்கணுமே அப்படின்னு படிச்சதான். அதுலேயுமே நான் காலேஜில் மெடலிஸ்ட். ஸோ எப்போவுமே நான் ஃபர்ஸ்ட்டில் இருக்கணும், எப்போவுமே நான் முன்னாடி தனியாக தெரியணும் அப்படின்றதுல நான் ரொம்ப இதுவாக இருப்பேன். ஒரு பையன் வந்து இப்படி பண்ணால் கண்டிப்பாக அது கேட்க தான் செய்வாங்க. கேட்குறவங்க கேட்டே தான் இருப்பாங்க. அண்ட் நான் இது நிறைய இடத்துல தெளிவுபடுத்தியிருக்கேன். லைக் இது வந்து பெரிய தப்பே கிடையாது. ஏதோ கொலக்குத்த பண்ண மாதிரி. இப்போ ஒரு என்ன ஒரு ஆக்டர் சத்யராஜ் சார் வந்து ஒரு ஃபீமேல் கிட்ட போகிறோன்னா அதை பார்த்து கை தட்டுறாங்க, சிரிக்கிறாங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. அதுவே ஒரு நார்மல் பர்சன் பண்ணால் அவனை வந்து அசிங்கமாக பேசுகிறாங்க, ஒதுக்குறாங்க. அது எதுக்கு? நானும் ஒரு ஆர்டிஸ்ட், அவரும் ஒரு ஆர்டிஸ்ட். நிறைய கேட்டு கேட்டு எனக்கு இப்போ பழகிருச்சு. ஸோ எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பண்ணுறேன். உன்னால் முடிஞ்சால் பாரு, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டு. இங்கே பார்க்குறவங்க கண்ணுக்கு என்ன தெரிஞ்சால் அதுக்கு நான் ஒன்றுமே பொறுப்பாக முடியாது. எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதான் நான் பண்ண முடியும். நான் அடுத்தவங்களுக்காக எதுவும் பண்ண முடியாது. இன்னைக்கு இவ்வளோ பேசுகிறாங்க. இஸ் தெர் எனி பாசிபிள் டு கிவ்? அவங்க என்னால் முடியுமா? ஏதாவது ஒரு 1 லட்ச ரூபா கொடுத்து நீ இந்த மாதத்துக்கான செலவெல்லாம் பார்த்துக்கொண்டு கொடுக்க முடியுமா? பேச மட்டும்தான் முடியும்.